என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நேரா விஷயத்துக்கே வரேன். அன்னைக்கு எங்க வீட்டில் நடந்த கலவரத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதை சரி செய்யறதுக்காக தான் இப்ப வீடு தேடி வர வேண்டியதாயிடுச்சு. தப்பு நடக்கிறது சகஜம்தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தயங்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. சுகுணா, சொல்லுங்க. இவளை வீட்டை விட்டு துரத்துறப்போ இனிமே இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டாம விட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. நம்ம கருணா கட்ட தாலி இதுக்கப்புறமா அவ கழுத்துல இருந்து என்ன பண்ண போகுது? அதனால போய் கழட்டிட்டு வா போ. இதுக்குதான் வீடு தேடி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அன்னைக்கு என் பொண்ணை அவமானப்படுத்தி அனுப்புனது பத்தாதா, இப்போ அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்ட சொல்றீங்களே? உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? யோ கிழவா, இன்னொரு தடவை எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசின வாயெல்லாம் உடைச்சிடுவேன்.